ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு என்னன்றது பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, ராகவுடைய காரை விஜய் மறித்து இவர் ராகவ் சண்டை போடுற மாதிரி தான் எபிசோடை முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. விஜய் ராகவ் பார்த்துட்டு விஜய் பார்த்துட்டு ஓடுற மாதிரி இருக்கும்போது தான் விஜய் போய் பிடிச்சி அடித்து சண்டை போடுறாரு. என்ன ரீசனுக்காக குழந்தை கடத்தினன்றதுக்காக செய்யும்போது, இந்த மாதிரி ஜெயிலுக்கு போனான் இல்லையா, அதுக்கு நீ அனுபவிக்கணும் இல்லையா, அதனால தான் நான் உன் பொண்ணை கடத்தினேன் அப்படின்ற மாதிரி தான் ராகவ் சொல்லுவார். இப்போ ராகவும் விஜயும் சண்டை போட்டுன்னு இருக்கும்போது அதில் விஜய் அடிக்கிறதுலேருந்து தப்பிச்சு ஓடும்போது பார்த்திங்கன்னா, ராகவ் ஆப்போசிட்டில் வர லாரியில் அடிபட்டு இறந்துடுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல இருந்து உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து ஆம்புலன்ஸில் ராகவ் கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நடந்த விஷயம்லாம் எனக்கு ரிட்டனாக ஒன்று எழுதி கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அதுக்கு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே இவர் அன்பரசு என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் எழுதி கொடுக்குறேன், விஜய் நீ போயிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மியூட்டில் என்ன காமிக்கிறாங்கன்னா, நீங்கள் ரிப்போர்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கிக்குங்க அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் அன்பரஸ்கிட்ட சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. உடனே காவேரி சாரதாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா, இந்த மாதிரி பாப்பா கிடச்சிட்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லும்போது, எங்கடி போனா அவா அப்படின்ற மாதிரி தான் சாரதா கேட்குறாங்க. உடனே காவேரி என்ன சொல்கிறான்னா, அவள் எங்கேயும் போகலாமா, ராகவ் தான் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ராகவா அவன் எப்படிடி வந்தான், இல்லைம்மா அவன் இத்தனை நாளாக ஜெயிலில் இருந்தான் இல்லையா, இப்போ தான் ரிலீஸ் ஆகிட்டு உடனே பாப்பாவை கூட்டின்னு போயிட்டு அவன் தான் கடத்தி வச்சுருந்தான். நம்ம வீட்டுக்கு எப்படி அவன் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தானோ, பசுபதியாலையும் ராகவாலையும் பிரச்சனை இருந்ததோ, அதே மாதிரி விஜய் சார் வீட்லேயுமே பிரச்சனை கொடுத்துருந்துருக்குறான். அவங்க ஒய்ஃபு விஜய் சாரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமும் ராகவ் தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயத்தை எல்லாமே சாரதா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியா, இப்போ பாப்பா எப்படி இருக்கிறா, என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு கேட்டதுக்கு, என் கூட தாம்மா இருக்கிறா, அழுதுன்னு இருக்கிறா, இப்போ பரவாயில்ல, அழலை, நிறுத்திட்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லும்போது, சரி இப்போ அவன் எங்கே இருக்கிறான் ராகவ் அப்படின்னு கேட்டதுக்கு, நடந்த விஷயத்த சொல்லும்போது அவனுக்கு வேணும் அப்படி தான், மொத்தமாக ஒழிஞ்சானா, அவனுக்கு அப்படி தான் வேணும், இப்போ பாப்பா என்னடி பண்ணுறா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, என்கிட்ட தாம்மா இருக்கிறா, தூங்கின்னு இருக்கிறாம்மா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். சரிடி நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி தான் சாரதா சொல்லிவிட்டு ஃபோனை வைப்பாங்க. இவங்க நேராக வீட்டுக்கு போவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, ராதா காவேரி கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தெரியாத வார்த்தையை விட்டுட்டேன், பாப்பா காணாத போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ராதா சொன்னதுக்கு, இவங்க காவேரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ என்னை நம்பி வரேன்னு சொன்னவள நான் விட்டுட்டு வந்தனால தான், என்னுடைய கேர்லெஸ்னஸ்னால தான் இன்றைக்கி பாப்பா காணாமல் போயிட்டா, யாராக இருந்தாலும் ஒரு பதட்டப்படுவாங்க இல்லையா, அதுதானே உண்மை, நீங்கள் பேசுனதில் ஒன்றும் நான் தப்பாக நினச்சிக்கல நான் அப்படின்ற மாதிரி தான் ராதா இவங்க காவேரி சொல்லுவாங்க. அதுக்கு சோம் என்ன சொல்லுவாங்கன்னா, அது ரொம்ப பெரிய விஷயமா, என்ன தான் இருந்தாலும் விஜய் கூடவே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு பாப்பாவை நல்லபடியாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்ற மாதிரி தான் சோமு காவேரி கிட்ட சொல்வார். எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க, எதுக்கு பெரிய விஷயம்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்கிறாங்க. உடனே காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு, அம்மா வேறு தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே நான் வேணால் கொண்டு வந்து விட்டுட்டேம்மா அப்படின்ற மாதிரி தான் விஜய் சொல்லுவார். அதெல்லாம் வேண்டாங்க, நான் போய்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, உடனே சோமு என்ன சொல்வார்னா, இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் என்னம்மா பண்ண போகிறேன், இங்கேயே தங்கிக்க நைட்டு, நாளைக்கு போகலாம் வீட்டுக்கு, காலையில் அப்படியே இங்கேருந்து நேராக ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சோமு சொல்வார். உடனே விஜய் இது நல்ல ஐடியாவாக இருக்குது, பெருசாக நீங்கள் இங்கே தான் தங்கிக்கிங்களா மிஸ் அப்படின்ற மாதிரி தான் விஜய் காவேரியை பார்த்து சொல்லுவார். அதுக்கு உடனே காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ வேண்டாங்க, அம்மா வேறு தனியாக இருப்பாங்க, நான் போகிறேன், அம்மா அது மாதிரிலாம் விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, கண்டிப்பாக விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தானம்மா இங்கே தங்கிக்கிற, எல்லோரும் இங்கே தங்க சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லு, கண்டிப்பாக அவங்களும் இங்கே தங்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ராதா காவேரி கிட்ட சொல்கிறாங்க. உடனே இவர் சோமு என்ன சொல்கிறாருன்னா, ராதா
காவேரிக்கு மேலே இருக்கிற ரூமை வந்து ரெடி பண்ணி கொடு, அவங்க தங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, சரிப்பா நான் உடனே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. நீ வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு காவேரி வந்து சாரதாக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ணதுக்கப்புறம் சரிடி தங்கிக்க காலையில் தான் வா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வச்சுருவாங்க. உடனே விஜய் வந்து என்ன கேட்பார்னா, அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா மிஸ் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாங்க சார், எப்போவுமே சொந்தக்கார வீட்டில் கூட தங்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, இந்த வீட்டில் என்னொன்னே உடனே வந்து தங்கிக்கன்னு சொல்லிட்டாங்க, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அவங்கள அவ்வளோ சேஃபாக பார்த்துப்போம், நல்லா பார்த்துப்போன்னு அவங்களுக்கு தெரியும், அந்த ஒரு நம்பிக்கை தான் அவங்களுக்கு, அதனால தான் இங்கே தங்க சொல்லிட்டாங்க உங்களை அப்படின்னு சொன்னதுக்கு, மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லுவாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே இங்கே பேசின்னு இருக்கும்போது காவேரி ஒன்று கேட்பாங்க, நான் உனக்கு கேட்பேன் உண்மை சொல்வீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, சரி சொல்லுங்கள் மிஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஜய் சொல்லுவார். இல்லை, பாப்பா வந்து என்றைக்கா இருந்தாலும் எங்கள் அம்மா என்னை தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாப்பா சொல்கிறா, நீங்கள் இறந்து போயிட்டதா சொல்லிட்டு சொல்கிறீங்க பாப்பா கிட்ட, எது சார் நிஜம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, வருவாங்க மேம் மிஸ், அந்த மாதிரி என்றைக்கா இருந்தாலும் தேடி வருவாங்கன்றது உண்மை தான், ஆனால் அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு காவேரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் சார், எவ்வளோ பெரிய விஷயம், குழந்தைக்கு அம்மா இல்லாத தனியாக கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட எடுத்து சொன்னால் அவங்க கண்டிப்பாக வந்துட போகிறாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சொன்னால் வந்துடுவாங்க தான், இருந்தாலும் ஒரு சூழ்நிலையால் இப்போ வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க, என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வருவாங்க, பாப்பா வந்து பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, என்ன பேசினாலும் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் விட்டு கொடுக்காத பேசுகிறீங்க, உங்கள் ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்கள் அவங்க கூட இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பெட்ரூம்லேருந்து என்னை விடுங்க, நான் அப்பா கிட்டே போகணுன்னு, என்னை விடுங்க அப்பா கிட்டே போகணும்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே வந்து அவள் கத்திக்கிட்டே இருப்பாள், பயந்து அலறிட்டு இருப்பாள். உடனே வந்து எல்லாருமே பாப்பா மேலே கத்துறா, வாங்க சார் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியெல்லாம் மேலே போய் பார்க்கும்போது விஜய் தான் பக்கத்தில் இருந்து, அம்மு பயப்படாத, அப்பா தான் நான் இருக்கிறேன், பயப்படாத அப்படின்னு, இல்லை நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, என் அப்பா கிட்ட கொண்டு போய் விடுங்க, கண்ணை தரமா, நம்ம வீட்டில் தான் இருக்கிறத பாரு, தாத்தா இருக்கிறாங்க, மிஸ் எல்லாம் இருக்கிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவார். இல்லை நீ போய் சொல்கிறேன்னு, நான் எங்கள் அப்பா கிட்ட கொண்டு போய் விடு நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா வந்து சொல்லுவாள். உடனே வந்து சார் நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்துங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பாப்பா கிட்ட பேசுவா. அம்மா இந்த பாரு, நான் பாரு மிஸ் வந்திருக்கிறேன் பாரு, இங்கே பாரு நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம், இங்கே கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொன்னதுக்கு, கண்ணை திறந்து பாப்பா, மிஸ் நீங்களா, என்னை விட்டு போக மாட்டீங்களே, என் கூடவே இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு காவேரி என்ன சொன்னாங்கன்னா, பாப்பா வந்து ரொம்ப பயந்துட்டுருக்குறா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவா அவங்க. அதனால் காவேரி பாப்பா என்ன சொல்லுவான்னா, மிஸ் நீங்கள் எங்கள் கூடவே இருங்க, இன்றைக்கி என் கூடவே படுத்துக்கோங்க, எப்போ பார்த்தாலும் என்னை திட்ட மாட்டீங்களே, உங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டின்னு போன்னு சொன்னால் கூட்டின்னு போவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன், எங்கே போனாலும் இனி உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லுவாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடிப்பாங்க. நாளைக்கு எப்படி கதையை எடுத்துகிட்டு போவாங்கன்றது பார்த்தீங்கன்னா, காவேரி பாப்பா ரொம்ப பயந்ததுனால காவேரியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டிலே பாப்பா கூடவே படுத்துன்னு தூங்குற மாதிரி தான் வந்து கதையை காமிப்பாங்க. அன்பரசு தான் காமிப்பாங்க. அன்பரசு வந்து நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டேன், இனி ராகவால் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஒரு எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி தான் வந்து அன்பரசு வந்து சொல்லுவார். ஆமாங்க சித்தப்பா, எனக்கும் பெரிய ஒரு டென்ஷனாக இருந்தது, இப்போ அவன் வேறு இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இனி பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து இவர் அன்பரஸ்கிட்ட பேசின்னு இருக்கும்போது காவேரியும் வருவாங்க. எங்கள் வீட்லேயும் பிரச்சனை பண்ணியிருந்த அந்த ராகவ் வந்து எங்களுக்கும் வந்து அந்த பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சது வந்து பெரிய விஷயந்தான், அம்மாவும் அப்படி தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லுவாங்க. சரிங்க சார், எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும், நான் கிளம்பட்டுங்களா அப்படின்ற மாதிரி தான் காவேரி வந்து விஜய்கிட்ட கேட்பாங்க. காவேரி என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாங்க சார், நான் பார்த்துக்கிறேன், நான் கிளம்பிக்கிறேன், நீங்கள் பாப்பாவை பார்த்துக்கோங்க சார், எதனா அவள் ரொம்ப அடம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வந்து பார்த்துக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி அங்கேருந்து சொல்லிவிட்டு கிளம்புவாங்க. சரிங்க மிஸ் அப்படின்ட்டு அவர் சொல்லுவாங்க. உடனே சோமு வந்து என்ன சொல்லுவார்னா, இப்போ ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு, நீ கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம்ல அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லுவார். அதுக்கு என்ன பரவாயில்லை அப்படின்னு, இல்லை தாத்தா தான் சொல்கிறாரு, வாங்க நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இவர் விஜய் வந்து காவேரி கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு
நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சாரதா கிட்ட வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க வந்து கிளம்பி, சரிங்க சார் நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன், நான் பாப்பா பார்த்துக்குங்க, முடிஞ்சால் அனுப்பி விடுங்க ஸ்கூலுக்கு, இல்லைன்னா பாப்பா பார்த்துக்கங்க, இல்லைன்னா சாயங்காலமாக வந்து நான் பாப்பாவை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லிட்டு கிளம்புவாங்க. டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கள் மிஸ், நான் கொண்டு வந்து விடுறேன் ஸ்கூல்லன்னு. இல்லைங்க சார் பரவாயில்ல, அங்கேருந்து இங்கே கூட்டின்னு வந்து விட்டதே ரொம்ப தேங்க்ஸ் சார், நானே ஸ்கூலுக்கு நடந்து போய்க்குவேன், இங்கே பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லிட்டு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் காவேரி போனதுக்கப்புறம் வந்து சாரதா கிட்ட வந்து விஜய் வந்து சொல்லுவார், எப்படியும் மாப்பிள்ள இப்போ ராகவால் பிரச்சனை கிடையாதுல்ல, இனி அவன் பிரச்சனையே இனி அவன் தொல்லையே நமக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு இவர் விஜய் வந்து, ஆமாங்க அத்தை, இனி அவனால் நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, வந்தால் நம்ம பசுபதியால் தான் நமக்கு பிரச்சனைன்றது வரும், இப்போ வர இவன் இறந்துட்டான், இப்போ நான் கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, ஆல்ரெடி வந்து சித்தப்பா தான் வந்து கே கேஸை வந்து கொடுத்துட்டு வந்தார், மறுபடியும் கூப்பிட்டாக்கா நான் மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு முறை பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்புறேன் நான் அப்படின்னு சொன்னதுக்கு சாரதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரிங்க மாப்பிள்ள நீங்கள் கிளம்புங்க, பார்த்துக்குங்க, குழந்தை எப்படி இருக்கிறா, ரொம்ப பயந்துட்டாளா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, ஆமாங்க அத்தை, நைட்டெல்லாம் கூட கொஞ்சம் அப்படியே அலறி போயிட்டு அழுதுட்டு இருந்தா, காவேரி இருந்ததுனால கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கிட்டு, அவள் இருந்ததுனால அவள் அழாமல் அமைதியாக ஆயிட்டா, என்னால் ஒன்றுமே முடியல அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சாரதா கிட்ட சொல்லுவார். அதுக்கு சாரதா என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, நம்ம பார்த்துக்கலாம், இனி ராகவால் நமக்கு பிரச்சனை இல்லாத பட்சத்தில் இனி வந்து எல்லாமே நல்லபடியாக மாறும், காவேரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் திரும்பிட்டாக்கா நீங்கள் ஒன்றாவே சேர்ந்து இருப்பீங்க, ஏன்னா இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு கிடக்குறீங்க இல்லையா, அதுக்காக சொல்ல வரேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, பார்க்கலாம் அத்தை, என்றைக்கு அவளுக்கு ஞாபகம் வருன்றது தெரியல அப்படின்ற மாதிரி நாளைக்கான எபிசோடை முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.